வணக்கம். என் பேர் எஸ்கேபி பி கோபிநாத். நான் மக்கள் நீதி மையத்தில் 2019 நான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இது ரொம்ப என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளும் ஒரு கடுமையான ஒரு நாளும். இந்த முடிவுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி இந்த எடுக்கிறதுனால. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் காஞ்சி மண்டல செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் மாநில லெவலில் தொழில் முனைவர் அணையோட பொறுப்புலையும் இருந்தேன். எல்லாத்துலேயும் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுனால என்னோட ரிசர்வேஷன் லெட்டரை நான் மையத்துக்கு அனுப்பி விட்டுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ரொம்பவே செயல்பாடு இல்லாமல் இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன் பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர்ன்றவர் இந்த கட்சியை விட்டு போயிட்டு திருப்பி இந்த கட்சிக்கே வந்திருக்கிறாரு. அவர் கட்சி அப்படின்னு பொதுச் செயலாளர் கட்சியை சுத்தமாக கட்சி. அதுக்கப்புறம் 2000 எலெக்ஷன்ல அதுல 2 டயர் சிட்டியில 12,000 சில்லற ஓட்டுக்கு எடுத்தது நாம் கட்சியில. இந்த கட்சி கமல் சார் மேல இருக்க ஒரு பற்றுனால போனோம். நாங்க எல்லாருமே மாற்றத்தை உருவாக்கி காட்டுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல போனது. பட் இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சதும் ஒரு மன வேதனைக்கு உள்ளானதான் நாங்க எல்லாருமே பட்டோம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டா, அன்னைக்கு யாருமே இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சாயந்தரம் 6 மணிக்கு அறிவாலயம் போற வரைக்குமே எங்க யாருக்குமே தெரியாது. அது போகும்போது தான் அதை சொல்றாங்க. அதுவே ஒரு ஜனநாயக படுகொலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு எலெக்ஷனை புறக்கணிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல. ஸோ அது அவரோட முடிவு அப்படின்றது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் கட்சியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு லாபம் வரத்துக்காக மட்டுமே அதை ஏற்கப்பட்டது விஷயமாவே தான் இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் இந்த கட்சி இவ்வளோ பெரிய வளர்ச்சியில் இருந்து இவ்வளோ டவுனுக்கு வந்த காரணம் பொதுச் செயலாளர் தான். இந்த பொதுச் செயலாளரை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணாலோ, இல்லை என்ன விஷயத்த நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலோ, அவரே அதுக்கு பேரிகேட் போட்டு அவர் காதுக்கு போக விடாமல் நிறுத்திடுவார். நாங்கள் president mayam.com மெயில் போட்டால் கூட பார்வைக்கு போகிறது கிடையாது. தலைவருக்கு இது நடக்கிற விஷயத்த நாங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ முறை பண்ணியிருக்கிறோம்னா அது மெயில் என்ன போட்டாலும் போய் சேரது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கட்சின்றது ஒரு மீட்டிங் நடக்கலை, எதுவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே வச்சோம், அதுக்கப்புறமா தோல்விக்கு என்னது எதுவுமே அனலைஸ் பண்ணலை. அவர் சொல்றது மட்டுமே ஒரு வேதவாக்காவே இருக்குது அந்த கட்சிக்குள்ள. அது கட்சிக்கு நல்லா உழைச்சவங்களுக்கு மரியாதையே இல்லாமல் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த கட்சியிலேருந்து பல பேர் வெளில போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்காக வந்தோம். நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டுமே பணம் இருக்குது, பேர் இருக்கு, எல்லாமே புகழ் எல்லாமே இருக்கு. இந்த கட்சியில யாரும் சம்பாதிக்க வரல. ஆனால் இந்த கட்சியை ஒரு சிலர் அவங்க சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கட்சியை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறோம். அதனால இந்த முடிவு எடுக்கிற சூழ்நிலைக்கு கமலஹாசனுடைய செயல்பாடும் சரியில்லைன்னு சொல்லலாமா சார்? சார், அவருடைய செயல்பாடு அவருக்கு காது கெட்டப்படாம மறைக்கப்படுது சார் எல்லா விஷயமும். ஆமா சார், லைக் நீங்க அப்படி எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம்னு. ஏன்னா ஒரு தொண்டனுக்கு என்ன அங்க மரியாதை இருக்குதுன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே என்னன்னா அவரை ரீச் பண்ணக்கூடிய ஒரு லெவல்லயே வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பொது சேவைக்குன்னு வந்துட்டா ஈஸியா ரீச்சபிள் இருக்கணும், ஆக்சசபிள் இருக்கணும். ரீச்சபிள்லே இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? கமலஹாசனுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறீங்க. எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ திமுக அதிமுக மாற்றதா மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில திமுக பக்கம் கூட்டணி வைக்கும் போது உங்களோட நிலைப்பாடு அப்ப ஏன் எதிர்ப்பு இல்லைங்க, திமுகவோட கூட்டணி வச்சுதான் நான் ஓப்பனா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, திமுகவை எதிர்த்து தான் மக்கள் நீதி மையம் அரசியலுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றமா தொடங்கப்பட்ட கட்சி தான் மக்கள் நீதி மையம். அன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னும் போது கூட என்னன்னா அதுலயும் என்ன ஒரு பெரிய கசவான சம்பவங்கள்லாம் இருக்குது. ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரும்போது அந்த குடும்பத்தை பத்தி இவ்வளவும் கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு நல்லாவும் இருக்காதுன்றது என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியனும் கூட. ஏன்னா இத்தனை நாள் அவர் நான் தலைவராக பார்த்துருக்கேன். இன்னைக்கும் எனக்கு அரசியல் எனக்கு தெரியாதுன்னு அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கட்சியில் போறேன். நான் எந்த கட்சிக்கு நான் சேர்ந்தது கிடையாது, எந்த கட்சியும் மாறினதும் கிடையாது. என்ன 9 வருஷமா இந்த பயணத்துல இந்த கட்சியில மட்டும்தான் இருக்கிறேன். அது ஒரு கசப்பான சம்பவம் தான். திமுகவோட கூட்டணின்றது ஒரு பெரிய ஒரு கசப்பான சம்பவத்துல தான் இருந்தோம். அதுக்கு அன்னைக்கே நான் வெளிப்படுத்தியிருக்கேன். நான் அதை அரசியல இருந்து வேற என்ன இயக்கத்துக்கு மாறப்படுறீங்க? ஏன்னா உங்க சமூக பணி தொடரணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இல்லைங்க, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இது என்னன்னா மக்கள் நீதி மையத்துல வெளியில வரணுன்றதுதான் என்னோட முடிவுங்க. என்னோட அரசியல் பணி தொடரும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா எந்த கட்சின்னு அதெல்லாம் நான் எதுவுமே முடிவு பண்ணிட்டுலாம் நான் அந்த முடிவுக்கு நான் வரல. முதல்ல இதுல இருக்கிற பெரிய ஒரு மன உளைச்சல்ல தான் இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களும் அந்த மன உளைச்சலுக்குள்ளதான் இருக்கிறாங்க.
நான் பேர் சொல்ல விருப்பப்படலை, எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க எல்லாமே அதில் இருக்கிறாங்க. அரசியல் தெரிஞ்சதே அங்கே ஒரே ஒரு நபர் தான், சிநேகனை தவிர வேறு யாருக்கும் அரசியல் தெரியாது. சிநேகன் மட்டும்தான் அரசியல் தெரியும். சிநேகனை தவிர இது யாருக்குமே எதுவும் தெரியாது. அதே மாதிரி இருக்க துணைத் தலைவர்களுக்கும் யாருக்கும் தெரியாது. இதுதான் இந்த நிலைமை. பல பேர் வந்து அதிருப்தியில் இருக்கிறதா வந்து சொல்றீங்க, பல பேர் வெளியே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக முந்தானத்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்த வாரத்தில் ஒரு 3-4 பேர் வெளில வரதான் போகிறாங்க கட்சியில இருந்து. அவங்களாம் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கும் சொசைட்டியில் சொன்னால் பேர் சொன்னால் தெரிகிற அளவில் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வெளியில் தான் வராங்க. சார் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ரீசன் சார் வாய்ஸ் அவுட் இல்லை சார். நான் எப்பயுமே இந்த கட்சிக்காக நான் குரல் கொடுத்துருக்கேன். இந்த கட்சிக்காக நான் சார்கிட்ட நிறையவே நான் சண்டை போட்டிருக்கேன். நிறைய விஷயங்களுக்காக நான் இந்த கட்சியோட நலனுக்காகவும் கட்சியே நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நிறையவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இந்த கட்சியை நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பொதுச் செயலாளர் வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடந்துக்க முடியும்னா அதுக்கு உதாரணமே அந்த பொதுச் செயலாளர் மட்டுமே.